சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார். ராதையை பூங்கோதையை அவள் உங்களுக்காகவே இந்த பாடலை அண்ணா பாடணும்னு சொல்லி நான் கேட்டப்போ, அண்ணா வந்து பாடணும்னு கேட்டப்போ என்ன பாடல் பாட போகிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்ல வேண்டியதில்லை. அவரை நான் அழைச்சேன். ஏன்னா இளையராஜா சின்ன கண்ணன், சின்ன கண்ணன். பாலமுரளி சார்னாலும் சின்ன கண்ணன் தான் அர்த்தம். புதுமை, இனிமை, இளமைக்கு ராஜா இளையராஜா. ராஜா சார் வந்து இந்த பாட்டை பாட சொல்லும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ரொம்ப பெரியவெல்லாம் பாடின்னு இருக்கா, அதுக்கு நடுவில் நான் எப்படி பாடுறது அப்படின்னு. சரி, இது சின்ன கண்ணன் தானே பாடலாம். கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார். எத்தனை கோடி கண்கள் சொல்கின்ற கவிதை, இளம் வயதில் எத்தனை கோடி என்றும் காதலை கொண்டாடும் காவியமே. புதுமை மலரும் இனிமை, அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார்.
மனு கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார். சார், ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அது என் முன்னாடி நடந்தது. ரீசெண்டாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசரு பாடுறாரு. ராஜா சார் கிட்ட வந்து சாருக்கு எவ்வளோ சம்பளம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, யோ அவருக்கெல்லாம் நீ சம்பளம் கொடுக்க முடியாதியா, பட்டு வேட்டி வெத்தலை எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் கேட்டதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, அவர் ஃபோன் பண்ணுவார், அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் போடான்னு சொன்னார். சார், அவரை ரசிக்கிறவங்க எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் சார். பட் அவரு ரசிச்சு மதிச்சு இயக்குற நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததும் இல்லாம இந்த மேடைக்கு வந்து பாடினது பெருமை சேர்த்தது சார். ரொம்ப நன்றி. எனக்கு பெருமை. அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறார்.